கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இப்பொழுது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஆசிரியரும் மற்றும் மத்தளக்குண்டு பகுதியிலே ஊழியம் செய்து வருகிறதான மற்றும் பல பணிகளை சுவிசேஷத்தின் காரியங்களிலே பணி செய்து வருகிறதான எங்கள் அன்பு சகோதரரும் ஊழியக்காரருமான சகோதரர் அர்ஜுனன் அவர்கள் இப்பொழுது தேவ செய்தியை உங்களுக்கு பகிர்ந்தளிப்பார்கள். அன்பானவர்களே, கர்த்தருடைய செய்தி வேளையில் உங்களை நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேதாகமத்திலிருந்து நாம் செய்திகளை தியானம் செய்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாள் செய்திக்காக உள்ளது யா. வேதாகமம் உள்ளதை உள்ளதென்றுதான் நாம் சொல்ல வேண்டுமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37வது வசனம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். லெட் யுவர் கம்யூனிகேஷன் பி யா யா. உள்ளதை நாம் உள்ளதென்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு அநேகர் அந்த விதமாக சொல்ல தவறி விடுகிறார்கள், பொய் சொல்லி விடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, பரலோகத்தின் தேவன் நம்மை அனுதினமும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பொய்யுரையாத தேவன். இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளை கொடுக்கும்போது அந்த கட்டளைகளிலே ஒன்றாகிய பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொன்ன தேவன் இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்திலே உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ணாதிருங்கள். இன்றைக்கு அநேகர் சத்தியமாக சொல்லுகிறேன் என்று சொல்வார்கள், தலை மீது சத்தியம் பண்ணுவார்கள். தலையில் இருக்கக்கூடிய முடியை வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ நம்மால் முடியாது. அப்படி இருக்கும்போது சத்தியம் பண்ணாது உள்ளதை உள்ளதென்று நாம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த விதமான போதனையை கொடுத்திருக்கின்றார். உள்ளதை உள்ளதென்றும், என்ன நடந்ததோ நடந்ததை அப்படியே நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு அநேகர் இதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இது ஒன்றும் பொய் இல்லை என்று சொல்லுகிறார்கள். உதாரணத்திற்கு ஒருவர் போன் பண்ணுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பார். இவர் என்ன செய்வார்? அப்பொழுதுதான் புறப்பட்டு கொண்டிருப்பார். ஆனால் அவர் கேட்ட பதிலுக்கு இவர் என்ன சொல்லுவார்? இதோ இந்த இடத்துல நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார். அது பொய்தானே? உண்மையிலே நான் இன்னும் புறப்படவில்லை, புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவரை பிரியப்படுத்துவதற்காக இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார். அதே போல அநேக காரியங்கள். வாங்க சாப்பிட்டு போலாம், இல்லை நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அவர்கள் சாப்பிட்டு இருக்கவே மாட்டார்கள். அன்பானவர்களே, இப்படி நாம் உள்ளதை உள்ளதென்று சொல்லாது இருக்கும்போது நிறைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம். மிகவும் முடியாமல் கிடக்கக்கூடிய ஒரு நபரை போய் நாம் சந்திக்கும்படியாக கடந்து செல்கிறோம். அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நாம் போகின்றோம். அவரை நாம் பார்க்கும்போது உண்மையிலே அவர் முடியாமல் இருக்கின்றார். அவரை நலம் விசாரிக்கிறோம். இல்லை, இப்போதெல்லாம் நான் நன்றாக இருக்கின்றேன், எனக்கு எந்த விதமான ஒரு குறைவும் இல்லை என்று சொல்வார்கள். நாம் கொண்டு போன பணத்தை அப்படியே நாம் திரும்ப கொண்டு வந்து விடுவோம்.
ஏனென்றால் அவர் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். பிறகு எதற்கு அவருக்கு நமக்கு உதவி செய்ய வேண்டும்? ஆக உண்மையிலே அவர் அந்த கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டிருப்பார் என்றால் கொண்டு போன உதவியை நாம் அவருக்கு கொடுத்து வந்திருப்போம். ஆக ஆசீர்வாதங்கள் எப்படி தடையாகிறது என்று பார்த்தீர்களா? அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை பேச கற்றுக்கொள்ளுங்கள். உள்ளவே உள்ளது என்று சொல்லுங்கள். யாக்கோபு சொல்லுகிறார் 5வது அதிகாரம் 12வது வசனம், விசேஷமாக என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். ஒருபோது நாம் இந்த விதமான காரியங்களை செய்யவே கூடாது. நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளவே உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். யாக்கோபு எவ்வளவு அழகாக ஆவியானவருடைய உதவியோடு கூட எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். அன்பான சகோதரே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளதே உள்ளதென்று சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சினது தீமை நாளே உண்டாயிருக்கும். ஒருபோதும் சத்தியம் பண்ணாதிருங்கள். துணிந்து சத்தியம் பண்ணுகிறார்கள். சத்தியமாக சொல்லுகிறேன், என் தாய் மீது சத்தியம், தகப்பன் மீது சத்தியம், என் குழந்தைகள் மீது சத்தியம், என் மீது சத்தியம். ஒருபோது நாம் சத்தியம் பண்ணவே கூடாது. வானத்தின் பேராவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். எந்த ஆணையாக இருந்தாலும் சரி, அதன் பேரிலே நாம் சத்தியம் பண்ணவே கூடாது என வேதாகம் மிக தெளிவாக சொல்லுகிறது. சத்தியபரர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேத வசனங்களை நோக்கி பாருங்கள். இதற்கு ஏன் வேதாகம் இப்படி சொல்லுகிறது? நீங்களும் நானும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருக்க வேண்டும் என்றால் நாம் உள்ளதை உள்ளதென்றே சொல்ல வேண்டும். நடந்ததை நாம் பார்க்கிறோம், நடந்ததை அப்படியே சொல்லுங்க. நாம் எதற்கு பொய் பேச வேண்டும்? பொய் பேசுவதனாலே என்ன கிடைக்க போகிறது? உண்மை பேசும்போது நித்திய வாழ்வை நாம் அறுவடை செய்வோம். யாக்கோபினுடைய பிள்ளைகள் மிக தெளிவானவர்களாக இருந்தார்கள். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் என்பதை நாம் அறிவோம். முற்பிதாக்களின் காலத்திலே வாழ்ந்த யாக்கோபிற்கு 12 பிள்ளைகள். அந்த ஒரு மகன் யோசேப்பை தூக்கி அவர்கள் விற்று போட்டார்கள். மற்ற 11 பேர் அங்கே இருக்கிறார்கள். எகிப்திலே நல்ல விளைச்சல் இருக்கிறது. ஒரு பெரிய கொடிதான பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்திலே இந்த யாக்கோபின் பிள்ளைகள் தானியம் கொள்ளும்படியாக எகிப்திற்கு போகிறார்கள். பஞ்சத்திலே தானியத்தை வாங்கியாக வேண்டும், உயிர் வாழ வேண்டும், வேற வழியே இல்லை. அங்கே எகிப்திலே விற்கப்பட்ட அந்த யோசேப்பு அதிபதியாக இருக்கின்றான். அவன் அதிபதியாக இருப்பது இந்த யாக்கோபின் குடும்பத்தாருக்கு தெரியாது, யோசேப்பின் சகோதரர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் தானியம் கொள்ளும்படியாக போகின்றார்கள். அதை யோசேப்பு அறிந்து கொள்ளுகிறான். தன்னுடைய சகோதரர்கள் தானியம் கொள்ள வந்த காரியத்தை அறிந்து கொள்ளுகிறான். அவன் என்ன செய்கிறான்? தானியத்தை கொடுத்து பண முடிப்புகளை, அவர்கள் கொண்டு வந்த அந்த பணங்களை அவரவருடைய சாக்கிலே போட்டு அனுப்புங்கள் என்று சொல்லிவிடுகின்றார். அவர்களும் அந்த விதமாக செய்து விடுகிறார்கள். இதை வாங்கி கொண்டு வரக்கூடிய வழியிலே அவர்கள் திறந்து பார்க்கிறார்கள். அவர்களுடைய சாக்கிலே அந்த பணமானது இருக்கிறது. இதை தன்னுடைய தகப்பனுக்கு வந்து சொல்லுகிறார்கள், யாக்கோபின் இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். ஆதியாகமம் 43வது அதிகாரம் 12வது வசனம், பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள், சாக்குகளில் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள், அது கைப்பிசகாய் வந்திருக்கும். அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பெற்றோர் என்று பாருங்கள். யாக்கோபு இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமானாக அவர் இருந்தார். உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறார் என்று பாருங்கள். பிறனுடைய பொருளை இச்சிக்காமல் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பணங்களை திரும்ப கொண்டு போங்கள். ஒருவேளை கைப்பிசகாக வந்திருக்கலாம். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் இந்த விதமாக செய்கிறார்களா?
யாருக்குமே தெரியக்கூடாது, இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், நமக்கு திரும்ப வந்துவிட்டது என்று சொல்லி மறைத்து விடுவார்கள். ஆனால் இங்கே யாக்கோபு அப்படி அல்ல. அந்த பணத்தை திரும்ப கொண்டு போங்கள், அது கைப்பிசகாக வந்திருக்கும் என்று சொல்லி அவர்களை திரும்பவும் தானியம் கொள்ளும்படியாக அங்கே அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பின் சகோதரர்கள் மீண்டுமாக போகிறார்கள். ஆதியாகமம் 43வது அதிகாரம் 19 22 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே யோசேப்பினுடைய வீட்டு விசாரணைக்காரனிடையில் சேர்ந்து வீட்டு வாசற்படியிலே அவனுடைய பேசி, ஆண்டவனே, நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே, நாங்கள் தங்குமிடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையும்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் தானியம் கொள்ளும்படி வேறு பணமும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளிலே போட்டது இன்னார் என்று அறியோம் என்றார்கள். உள்ளதை உள்ளபடியாக அப்படியே சொன்னார்கள். எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் பேசினார்கள். எனக்கு அன்பானவர்களே, உண்மை இருக்கிற இடத்திலே கர்த்தர் இருப்பார். எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் யோசேப்போ அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாது இருந்தான். பின்பதாக அவன் வெளிப்படுத்துகிறான். பென்யமீனை நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பின் மூலமாக இந்த குடும்பம் அற்புத விதமாக போஷிக்கப்பட்டது. இந்த குடும்பம் அற்புத விதமாக போஷிக்கப்பட்டது. பஞ்ச காலத்திலே தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். காரணம் என்ன? அவர்கள் உண்மையாக இருந்தார்கள். உள்ளதை உள்ளதென்று சொன்னார்கள். இந்த யோசேப்பின் சகோதரர்களைப் போல நாம் இந்த விஷயத்திலே உண்மையாக இருக்கின்றோமா? எனக்கு அன்பானவர்களே, நாம் உண்மையாக இருக்கும்போது யோசேப்பை போல உயர்த்தப்படுவோம். இரண்டாவது காரியம், இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். மத்தேயு 5:37 பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இல்லதை இல்லதென்று நாம் சொல்ல வேண்டும். உள்ளதை உள்ளதென்று சொல்ல வேண்டும். இல்லதை இல்லதென்று சொல்ல வேண்டும். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 21 25 வசனங்கள் நாம் பார்க்கும்போது அங்கே எலிசாவினுடைய காரியத்திலே கேயாசி என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் படிக்கின்றோம். இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு ஊழியக்காரனாக இருந்தான் இந்த கேயாசி. நாகமான் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக அற்புத விதமாக சுகமாக்கப்பட்டான். அவனுடைய குஷ்டரோகம் முழுவதுமாக சுகமாகிவிட்டது. அதற்கு காணிக்கையாக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று எலிசா தீர்க்கதரிசியை நாடி வருகின்றான். ஆனால் எலிசா தீர்க்கதரிசியோ அதை வாங்காமல் தட்டுதல் பண்ணிவிடுகின்றார். ஆனால் கேயாசியோ, என்னுடைய எஜமான் வாங்காமல் தட்டுதல் செய்து விட்டார், நானோ எப்படியாவது போய் வாங்கி வருவேன் என்று சொல்லி நாகமானை பின்தொடர்ந்தான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 21 25 வசனங்கள். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுகசெய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சொல்லுகிறான், கேயாசி, சுகசெய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்போதுதான் எப்பிராயிம் மலைதேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். எவ்வளவு பெரிய பொய் என்று பார்த்தீர்களா? அதற்கு நாகமான் சொல்லுகிறார், தயவு செய்து 2 தாலந்து வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கூட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய்
தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். அப்பொழுது எலிசா கேட்கிறார், கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் பதில் என்னவாக இருந்தது? உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். எவ்வளவு பெரிய பொய் என்று பார்த்தீர்களா? இல்லதை இல்லதென்று தான் சொல்லணும், உள்ளதை உள்ளதென்று தான் சொல்லணும். ஆனால் இவனோ நான் எங்கும் போகவில்லை, இங்கேதான் இருக்கின்றேன். ஒரு தீர்க்கதரிசனிடத்திலே பொய் பேசலாமா? ஒரு ஊழியக்காரனிடத்திலே பொய் பேசலாமா? அவன் தேவனுடைய மனுஷன் அல்லவா? இன்னைக்கு சிசிடிவி கேமரா வைத்து எல்லாம் கண்காணிக்கிறார்கள். அன்றைக்கு இந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவன் சகலத்தையும் உணர்த்துகிறார். எலிசா நன்கு அறிந்தார் இதையெல்லாம். அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கிறார். கேயாசே நீ எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் சொல்லுகிறான், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். நாகமான இடத்திலே எதுவுமே வாங்காமல் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் கூலி வாங்கக்கூடாது ஒருபோதும். ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், அவருக்கே மகிமையை செலுத்த வேண்டும். எலிசாவோ மிக ஒரு உண்மையான உத்தமமுள்ள ஒரு தீர்க்கதரிசி. அவனை அனுப்பி விடுகின்றான். ஆனால் இந்த வேலைக்காரனோ இப்படி என்னுடைய எஜமான் வாங்காமல் விட்டு விட்டாரே என்று சொல்லி ஒரு பொய் சொல்லி அவன் வாங்குகின்றான். என்ன பொய் சொல்கிறான் என்று பாருங்கள். எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து இப்போதான் 2 வாலிபர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும், அதற்காக என் எஜமான் என்னை அனுப்பினார் என்று நாகமானத்தில் போய் பேசுகிறார். உடனே நாகமான் 2 வெள்ளியை அங்கே கொடுக்கின்றார். அதற்கு தயவுசெய்து 2 தாளந்து வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வரைந்து 2 தாளந்து வெள்ளியை 2 பைகளிலே கொடுத்து 2 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்து அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். இதை போய் பத்திரமாக தன்னுடைய வீட்டிலே போய் வைத்தான். பின்பதாக யாருக்குமே தெரியாது என்று சொல்லி அவன் போய் எலிசா முன்பதாக நிற்கின்றான். நாகமானை விட்ட குஷ்டம் உன்னை பிடிக்கும் என்று எலிசா சொல்லுகிறார். அவன் உடனே குஷ்டரோகியாக மாறுகிறான். எனக்கு அன்பானவர்களே, பாவம் எப்படி வருகிறது என்று பாருங்கள். இல்லவே இல்லை என்று சொல்லும் போது ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். தேவன் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். நம்முடைய தேவனுடைய கரம் குறுகி போய்விட்டதா? அவர் அன்றும் சரி இன்றும் சரி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இல்லதை இல்லது என்று சொல்லி பழகுங்கள். புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 7 10 வசனங்களிலே அனனியா சப்பிராளை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த அனனியா சப்பிராள் இருவரும் அறிய 1 பங்கை வஞ்சித்து வைத்து பேதுருவிடத்திலே பொய் சொன்னார்கள். அனனியா பொய் சொன்னதினாலே அவன் ஜீவனை விட்டான். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வருகிறாள். என்ன நடந்தது என்பதே அவளுக்கு தெரியாது. உள்ளே வருகிறாள். அதாவது கணவன் இறந்தது அவளுக்கு தெரியாது. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றார். பேதுரு கேட்கிறார், அவங்க நிலம் அவங்க வித்திருக்கிறாங்க, இதை கேட்கிறார். கேட்டா உண்மையை அப்படியே சொல்ல வேண்டியதானே? கணவனோடு சேர்ந்து போய் சொல்லுகிறாள். ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். இவ்வளவுக்குத்தான் விற்றோம். உடனே பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய கால்களும் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றாள். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். இருவருமே 1 நூற்றாண்டு சபையிலே நல்ல அங்கத்தினர்கள். ஆனால் இருவருமே ஒருமித்து பொய் சொன்னார்கள். கர்த்தருடைய சபையில் இருந்தவர்கள். அதனாலதான் பேதுரு கேட்கின்றார். இருவரும் ஒரே இடத்திலே
பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, சப்பிராளாவது என்ன செய்திருக்க வேண்டும்? உண்மையை சொல்லியிருக்க வேண்டும். அவளும் சொல்லவில்லை. இவளுக்கு தானா விற்றீர்கள் என்று சொல்லும்போது, ஆம், இவளுக்கு தான் விற்றோம் என்று பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். முதல் நூற்றாண்டு அங்கத்தினர்கள் யாவரும் இதை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். மிகுந்த பயம் உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை பயம் இல்லாமல் பொய் சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கணக்கிலே, அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே ஒவ்வொன்றும் எழுதப்படுகிறது. அன்பானவர்களை மறந்து போக வேண்டாம். தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் இருக்கும்போது நாம் ஏன் மாற்றி பேச வேண்டும்? ஏன் மறைத்து பேச வேண்டும்? ஏன் பொய் பேச வேண்டும்? சிந்தியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, 21வது அதிகாரம் 8வது வசனம், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பொய்யர் அனைவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் பொய் பேசுவார்களோ அவர்களுக்காக அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பங்கடைவார்கள். யாரும் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. அன்பானவர்களே, பொய்யை உங்களை விட்டு களைந்து போடுங்கள். பிறனுடைய மெய்யை பேச கற்றுக்கொள்ளுங்கள். உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று மத்தேயு 5:37 நாம் படிக்கின்றோம். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். Whatsoever is more than this comes of evil. தீமையினால்தான் இவைகள் உண்டாகின்றது. பிசாசு இவைகளை உண்டு பண்ணுகிறான் ஒருவனுக்குள்ளாக. நாம் உண்மையை பேசும்போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு உதவியும் செய்வார். தீமை நம்மிலே நெளிந்திருக்கும் போது ஆவியானவர் நம்மை விட்டு வெளியே போய்விடுவார். பிசாசின் மக்களாக நாம் மாற்றப்படுகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:3 இந்த அனனியாவை பற்றி வேதம் சொல்லுகிறது. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? Why has Satan filled your heart to lie the Holy Ghost? பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படியாக சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பி விட்டது என்ன? அன்பானவர்களே, நாம் பொய் பேசும்போது சாத்தான் நம்மை ஆட்கொள்ளுகிறான். சாத்தான் நம்மிலே வந்து பொய் சொல்லும்படியாக தூண்டுகின்றான். இந்த விதமாக இந்த அனனியாவை தூண்டினான். அதனாலதான் பேதுரு கேட்கிறார், நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்ற ஒரு கேள்வியை அனனியாவை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு ஒருவர் பொய் பேசுவார் என்றால் சாத்தான் அவருடைய இருதயத்தை நிரப்பினான் என்றே நாம் சொல்ல வேண்டும். சாத்தானால தான் அவர் பொய் பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, சாத்தானை விட்டு நாம் விலக வேண்டும். பிசாசின் பிடியிலிருந்து நம்மை காக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார். வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தம் வீணாய் போய்விடக்கூடாது. நீங்களும் நானும் காக்கப்பட வேண்டும். அவரை போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அவர் எப்படி இருந்தார் இந்த உலகத்திலே, அதை போல நாமும் ஜீவனம் பண்ண வேண்டும். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். 1 யோவான் 2:4 வாசிக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள்ளாக சத்தியம் இல்லை. He that says, I know him and keeps not his commandments is a liar, and the truth is not in him.
அவனுக்குள்ளாக சத்தியம் இருக்காது. ஏனென்றால் அவன் கட்டளைகளிலே நிலைத்திருக்கவில்லை. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அனனியா கூட கர்த்தருடைய சபையில தான் இருந்தாரு, அவரை அறிந்திருந்தாரு. ஆனால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளவில்லையே. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த விதமாக இருக்கின்றார்கள்? சபையில் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் கற்பனைகளை கை கொள்ள தவறி விடுகிறார்கள். அவர்கள் எவ்விதமாக இருக்கிறார்களா? பொய்யர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக சத்தியம் இல்லை. சத்தியம் எப்படி இருக்கும்? சத்தியத்தை விசுவாசிக்கும் போது சத்தியம் நமக்குள்ளாக இருக்கும். நாம் பொய் சொல்லும் போது பொய்யினாலே நமக்குள்ளாக இருக்கும். பொய்யர்களாக போய்விடுவோம். பிசாசினுடைய ஆதிக்கத்திற்குள்ளாக நாம் தள்ளப்பட்டவர்களாக இருப்போம். அன்பானவர்களே, நீங்கள் எவ்விதமாக இருக்கின்றீர்கள்? வேத வசனத்தோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். யோவான் 8:44 என்ன சொல்லுகிறது? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். யாரெல்லாம் பொய் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே பிசாசானவனாலே உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கின்றான். ஆதி முதலாக பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான், மனுஷ கொலைபாதகனாக இருக்கின்றான். ஆதியிலே நம்முடைய ஆதி தாய் ஏவாளை வஞ்சித்தான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். He is a liar and the father of it. அதற்கு பிதாவாக இருக்கின்றான். நீங்கள் பொய் பேசுவீர்கள் என்றால் நீங்கள் பிசாசினாலே உண்டானவர்கள் என வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் தேவனாலே உண்டானவர்களாக இருப்போம் என்றால் பொய்யுரையாத தேவனை நாம் பின்பற்ற வேண்டும். உலகம் புல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் பொய் பேசுகிறது. நாமும் பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உண்மை பேசி பாருங்கள். உன்னதமானவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு அநேகர் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அவருடைய ஜீவியத்திலே உண்மை இல்லை. நாம் வசனத்திலே தியானம் செய்தோம். மத்தேயு 5:37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இதை உங்களுடைய இருதய பலகைகளிலே எழுதி வைத்துக் கொண்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் தேவனுடைய அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர முடியும். அற்புத கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார். உங்களுடைய தேவைகளாம் சந்திப்பார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக, வாசனை வீசக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து இந்த உண்மையின் சத்தியத்திலே நிலைநிற்க உதவி செய்யத்தக்கதாக நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே எங்களுடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லத்தக்கதாக உம்முடைய ஆவியானவரை கொண்டு நீர் சொன்ன சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கேட்ட அருமையான நேயர்களை ஆசீர்வதிங்க. உண்மை உள்ளவர்களாக இருந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை உடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி அல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.